வெல்கம் டு பிரேமிஸ் சேனல். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் பிரியாணி தான் செய்கிறோம். அதுக்காக நான் ஹாஃப் பன்னீர் எடுத்துருக்கேன். அதில் பட்டரும் ஆயிலும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். பட்டை வகைகள். ஸோ இது ஃபஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். அது முடித்ததுக்கப்புறம் அதில் பட்டை வகைகள்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா அண்ட் சில்லி பவுடர் சேருங்க. அது சேர்த்ததுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணிட்டு தயிர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடுங்க. அது ஆட் பண்ணனே நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதை பொறுத்து. நான் 1 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்காக 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் இன்னும் பாஸ்மதி ரைஸ் போடல. 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 மிளகா போடுங்க. அதுக்கப்புறம் திரும்பி கரம் மசாலா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. தண்ணி இன்னும் கொதி வரல. அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு ரைஸ் போடணும். இங்கே பாருங்கள், நான் ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் ரைஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் அதில் போட்டு பன்னீரும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி 2 விசில் வந்தோடனே ப்ரெஷர் ஃபுல்லாக போனோடனே திறந்து பார்த்தா உங்களுக்கு ரெடி. ஸோ அதை நான் லீவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். செப்டோவில் தான் நான் வாங்கியிருந்தேன் பாஸ்மதி ரைஸ். ஸோ அதுலேயே நான் இந்த மக்கானா ஸ்டிக்ஸ் ட்ரை பண்ணேன். இந்த வெரைட்டிலே நிறைய இருக்குது இந்த மாம்ஸ்டே. ஸோ இது புதுசாக இருக்கேன்னு தெரியல. சீஸ் ஃப்ளேவர் தான். சீஸ் பேஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்க. இது சாப்பிட்டு நிறைய வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒரு பிரேக்காக டேஸ்ட் பண்ணேன். நீங்கள் தாராளமாக இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். நீங்களும் பண்ணிவிட்டு நல்லா வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் பண்ணிகிட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பன்னீர் பிரியாணி பண்ணுறேன். ஸோ எப்படி வரான்னு எனக்கு தெரியல. அதனால் எனக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு நான் அது பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஃபைனலி ரெடி ரைஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ நான் இதை மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா வாவ், டேஸ்டியாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்கும். திறந்தோடனே ஸ்மெல் தூக்கலாக இருக்குது. நீங்களும் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள். பாய்.